வர இருக்கிற எல்லா நாட்களும் எங்களுக்கு நன்மையாய் மாற்றிட்டாங்கப்பா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். துதிகனமை எடுத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளு பிதாவே. எல்லாம் கையில் கட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். வாசிக்கும்படியே குறிக்கப்பட்ட சங்கீதம் 13. சங்கீதம் 13ஆம் அதிகாரம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இதயத்திலே சஞ்சலத்தை நிச்சயம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை நிறுத்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞர் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதினால் என் சத்துருக்கள் கலிகூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் உட்காருவோம். ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? இந்த உலகத்துல யார் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவே கூடாது. ஆனா வேதம் சொல்வது, கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? இரண்டாம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட காலங்கள்ல என்னாலும் சத்துரு நமக்கு ரோகமாக எழுவப்படுவது இல்லை. என்னாலும் கர்த்தர் நம்மை மறக்கதும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் அவர் இரக்கம் உள்ளவராக தான் இருக்கிறார். நம்மளை சரியான பாதையில் நடத்த அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நமக்கு எப்பொழுது நம்மளை உயர்த்த வேண்டும், எப்பொழுது நம்மளை ஆசீர்வதிக்க வேண்டும்ங்கிறது நன்றாக ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். என் கண்களை தெளிவாக்கும். கர்த்தரை பார்க்கும்படி, வேதத்தை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் தெளிவாக வேண்டும். வனாந்தரத்தில் நீர் என்னை காண்கிற தெய்வம் சொன்னது, அந்த அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. நீரூற்றாக இருந்தது, ஆனால் கண்கள் மறைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் ஆசீர்வாதம் எல்லா ஆண்டு வைத்திருக்கிறார். சகல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை பார்க்கும்படி நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் திறந்தால் நமக்கு ஆசீர்வாதம். நான் மரணத்தினை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்முடைய கண்கள் தெளிவாக வேண்டும். நம்முடைய வேதத்தை அதிகமாக பார்க்கிறதுக்கு நம்முடைய கண் தெளிவாக வேண்டும். இயேசுவை காணும்படி நம்முடைய கண்கள் தெளிவாக வேண்டும். அல்லேலூயா. குடல் கண்களை போலதான் நம்ம கண்கள் குள்ளாக இருக்கிறது. இந்த உலகத்துல இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஆனா எத்தனையோ கோடி மக்கள் தற்கொலை பண்ணி செத்து போறாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதபடி செத்து போற மக்கள் ஏராளம். கடவுளே கிடையாது சொல்ற மக்கள் ஏராளம். தெய்வமே உலகத்துல கிடையாது சொல்ற மக்கள் ஏராளம். ஆனா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் இருக்கிறார். நம்ம எல்லாருடைய கண்களும் தெளிவாக வேண்டும். நம்முடைய எல்லாருடைய கண்களும் தெளிவாக வேண்டும். ஆண்டவரை இன்னும் சரியாக நம்ம அறிய வேண்டும். நம்முடைய கண்கள் தெளிவாக வேண்டும். நம்ம எல்லாருமே ஆண்டவரை சரியா அறியாதனாலதான் நம்ம தடுமாறுகிறோம், புலம்புகிறோம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 4. அவன் மேற்கொண்டே நின்று என் பகைஞன் சொல்லாதபடி, நான் கல்லாடுனால என் சத்துரு கழிவுறாதபடி இப்படி செய்தவர்களும் மேற்கொண்டேன் என்று சொல்லாதபடி. இந்த உலகத்துல எனக்கு சத்துருவே
இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. சத்துரு இல்லாத மனுஷனே கிடையாது. நமக்கு ஒருவேளை சத்துரு இல்லாம இருந்தா நம்ம உறங்குவோம், ஜெபம் பண்ண மாட்டோம். சத்துருவே நமக்கு இல்லாம இருந்தா நம்ம எல்லாருமே ஆண்டவரின் மேல் நம்பிக்கை இல்லாம போயிருவோம், ஆண்டவரை வேண்டான்ட்டு போயிருவோம். அநேக சத்துரு நமக்கு இருக்க போய் தான் ஆண்டவரை தேடுகிறோம். நான் சொல்றது சரிமல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. 4 திசையிலிருந்து நமக்கு விரோதமாக பலரும் சத்துருவாக நம்மளை தூசிக்கிறதுனாலதான் நம்ம எல்லாரும் ஆண்டுகிட்ட போய் மண்டாடுகிறோம். எல்லாரும் நம்மளை பாராட்டுனாங்கன்னா நமக்கு வந்துடும் பெருமை, நமக்கு எல்லாருக்கும் வேண்டியமா வந்துடும். ஆண்டவரை தேடவே மாட்டோம், ஆண்டவரை தேடக்கு ஒரு வாய்ப்பே இருக்காது. அல்லேலூயா. நம்ம இன்னும் அவரை அறிய வேண்டும், அவருடைய அன்பை அறிய வேண்டும்ன்றதுக்காக தான் அநேக மனிதர் நம்மை தூசிக்கிறார்கள், அநேக மனிதர் நமக்கு உரமா செயல்படுறாங்க. மனுஷனுடைய அன்பு அது நம்மகிட்ட விலகும் போதுதான் நம்ம இயேசுவின் அன்பு மேல் அதிகமாக நாட்டம் வரும். அல்லேலூயா. அடுத்தால 5-6 வாசிப்போம். நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். அல்லேலூயா. நான் உங்களுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உங்களுடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். நம்பிக்கை நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதபடி ஆண்டவர் மேல வைக்கணும். நம்முடைய நம்பிக்கை எல்லாம் ஆண்டவர் மேலேயே இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நேசித்தாலும் கணவனுடைய அன்பு மாறும், எவ்வளவுதான் நேசித்தாலும் மனைவியுடைய அன்பு மாறும், எவ்வளவுதான் நேசித்தாலும் பிள்ளைகளுடைய அன்பு மாறும். ஆனா இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மாறாது. அல்லேலூயா. நம்ம இயேசு கிறிஸ்து மேல அதிகமாய் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கை ஒரு நாள் செய்யாது, வீண் போகாது. நம்ம பாரம், நமக்கு நிறைய பாரம் வரும்னா அது என்னோட போய் சொல்வது நம்ம தப்பு, நம்ம சொல்லி மாட்டிக்கிட்டோம். நம்ம ஆண்டவர் மேலதான் வைக்கணும். நமக்கு வர எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் சொல்லணும், வழியா மனுஷன் போய் சொல்லக்கூடாது. அது நம்ம அறியாமல் சொல்லி நம்ம மாற்றுறோம். அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். என்னாலும் ஆண்டவர் நம்ம மேல கோபமா இருப்பார், மறப்பார்ன்றதை நம்ம மறந்துடணும். ஆனா இதே அதிகாரம் என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நன்மை செய்வார். ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வார். ஆண்டவருடைய நோக்கமே நமக்கு நன்மை செய்வதுதான். ஏனென்றால் இயேசுநாதர் சிலுவையில எல்லாம் செய்து முடித்துட்டார். இனி நமக்கு ஒன்றும் செய்ய வேண்டியது அவசியமே இல்லை. அது ஜீவன் நமக்கு கொடுத்துட்டாரு, எல்லாம் செய்து முடிச்சாயிடுச்சு. இது நமக்காக செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. சொல்றார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன், ஆயத்து பண்ண விரும்பு வந்து உங்களை என்ன செய்வேன், இடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அதான் அவருடைய வேலை. தெரியும், பரலோக ராஜ்யத்தை கற்ற வேலை அவருடைய வேலை. பூமியில எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அவர் ஏதாவது இன்னும் ஏதாவது செய்யணுமா? நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யணுங்கிறத செய்து முடிச்சுட்டாரு. எப்போ? உலகம் தோன்றதுக்கு முன்னாலே செய்து முடிச்சுட்டாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பிறக்க முன்பாகவே நமக்கு எல்லாம் செய்ய வேண்டிய வேலை அது செய்து ஆயிடுச்சு. எனக்கு இயேசு ஒண்ணுமே செய்கிறேன்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்காக அவர் அவமானப்பட்டிருக்கிறார், நமக்காக ஒரு காரி துக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக அலங்கோலப்பட்டிருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி நமக்காக ஒரு பரலோகத்தை கட்டுகிறார்.
அதுக்குதான் நம்ம எல்லாரும் ஆயத்தமாக வேண்டும். நமக்கு என்ன தேவைங்கிறது அவர் எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு சிலுவையில. நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய கண்ணு தெளிவாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய கண்ணும் தெளிவாக வேண்டும். என்று நம்ம ஆண்டவரை அறிய வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு நம்ம எல்லாருக்கும் தேவை. அல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ. ராஜாவும் பிரசன்னோ போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. நம்ம எல்லாருடைய கண்ணும் தெளிவாக வேண்டும். சாத்தான் ஜனங்கள் கண்ணை என்ன செய்தான்? கூடாக்கிட்டான். உலக ஜனங்களுடைய கண்ணு கூடாய் போயிடுச்சு. ஆண்டு பிள்ளைகளுடைய கண்ணும் குருடாகி கொண்டே இருக்கிறது. நம்ம எல்லாருடைய கண்ணு என்ன செய்யணும்? தெளிவாக வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய கண்ணும் தெளிவாகாதனாலதான் நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், புலம்புகிறோம், அழுகிறோம். சத்துரு என்னை மேற்கொள்வானோன்னு சொல்லி எண்ணுகிறோம். சத்துரு ஒரு நாள் மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. சத்துரு உங்களை ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது. தகடு ஒரு நாள் வேலை செய்யாது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், நம்ம ஆண்டவர் உயிர் உள்ளவர். நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவருக்கு லேசான காரியம். எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுங்க.